ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னா எங்கே போகிறோம்? தோட்டத்துக்கு போகிறோம். தோட்டத்துக்கு எதுக்கு போகிறோம்னா அங்கே வந்து காளான் ஏதாவது புடச்சிருக்கான்ட்டு பார்க்க போகிறோம். தேடி போகிறோம், கிடைக்கான்னு பார்ப்போம். கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருந்தாலும் தேடுவோம், கிடச்சினா நல்லது தானே. காடாலாம் விரும்பி போயிருக்கோம். இங்கே வர வரையில் ஒரு ஸ்னெயில் கிடக்கு. ஸ்னெயிலும் ஒரு அட்டைப்பூச்சியும். டிஸ்டர்ப் பண்ணி விட்டியா? இதான் எங்கள் தோட்டத்துக்கு போகிற வழி. ஒத்தையடி பாதை. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே தான் விளையாடும். செம்மையாக இருக்குல்ல அந்த பூ. இது பக்கத்து தோட்டம். எங்கள் தோட்டத்துக்கு இன்னும் போக வேண்டியது இருக்குது. இது என்ன செடியில் இது அழகாக இப்படி நான் உனக்கு இதில் ஒரு மேஜிக் பண்ணி காட்டுதேன். இது இப்படி 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 கரெக்டாக இப்படி ஒன்று இதை பிடிச்சிக்கணும், சரியா? இப்போ இதை நம்ம பிச்சுக்கிடணும். பிச்சுட்டேன்னா அப்புறம் அதை அப்படி ஜாயின் பண்ணியாச்சு. அந்த செடி அப்படி தான்ல பிச்சுக்கிட்டு நம்ம எதில் பிச்சுமோ அதில் இப்படி ஜாயின் பண்ணோம்னா சூப்பராக இருக்கா ஆசி? இது பாரு, இது ஒரு செடி. இது நல்லாயிருக்கும். இந்த பழம், இந்த பேஷன் ஃப்ரூட்டு இருக்குது பாரு, பூனை பழம் இருக்குல்ல, இதோட பூ அந்த பேஷன் ஃப்ரூட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, தெரியுமா? அண்ணா இருக்குல்ல அதோட காய். இது என்ன செடியில் கரும்பு மாதிரி கிடக்கு. சுக்குனாரி புல்லா இங்கே எப்படியே வந்துச்சு? என்ன இடத்துல மழையில் நிறைய விளையும். சுக்குனாரி புல்லா இருக்காது, சும்மா வேறு ஏதாவது புல்லா இருக்கும். பீகாக் விட்டு விட்டு போகுதுக்கா. முட்டை விடுது உனக்கு. முட்டை பறந்துட்டு சரி பார்ப்போம், முட்டை கிடக்கான்னு பார்ப்போம். கண்டிப்பாக இது ஒரு கீரை ஆஸ்டின், தெரியுமா உனக்கு? சும்மா எடுத்தியா வருது. உண்மையாக அது ஒரு கீரை இல்லை லூசு. உண்மையில அது ஒரு கீரை, நாங்களாம் வச்சு சாப்பிட்ருக்கேன். இது வந்து ஒரு அரப்புன்னு நினைக்க அப்படி தானே. இதுதான் தலையில் அரைச்சி போடுவாங்களே, நிறைய கிடக்கு நம்ம வீட்டில். யார் அரைச்சி போடுதா? இது ஒரு வேற ஒரு தோட்டத்தோட கிணறு. இதுதான் நம்ம தோட்டத்தோட கிணறு வரப்போகுது. கடக்காசின் முட்டை